இப்போ எலுமிச்சம்பழ இலை துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துலாங்களா? அதுக்கு அந்த காம்பு இருக்குது பாருங்கள், இதை எடுத்துட்டோம்னா நரம்பு மாதிரி ஒரு பகுதி வந்துடும். அது தேவையில்லை நமக்கு. இப்போ அதை எடுத்துட்டாச்சு, அவ்வளவுதான். இப்போ இந்த இலையெல்லாம் நல்லா அலசிட்டு ஒரு கடாயில் சேர்த்து வதக்க போகிறோம். அது கடாயில் எண்ணெய் ஊற்றி உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பருப்பு நல்லா செவக்கணும். இப்போ நல்லா செவந்துருச்சு பாருங்கள். இப்போ புளி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். ஏன்னா எலுமிச்சம்பழ இலை வந்து கொஞ்சம் துவர்ப்பாக இருக்கும். இப்போ இலையையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஒன்றை போல் நல்லா வதங்கணும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இது கூட தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் கொஞ்சம் சூடு ஏறினா போதும். நல்லா வதக்கிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நல்லா வதங்கியாச்சு. இதை ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ அதுக்கு தேவையான உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப கொரகொரப்பாகவும் வேணாம், ரொம்ப நைஸாகவும் வேணாம். திட்டமாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ அவ்வளோதான், அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப சுவையான எலுமிச்சம்பழ இலை துவையல் ரெடி.